படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் அந்த சிறுமி கிட்ட நடந்துகிட்ட விஷயம். இல்லாட்டி அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய இடத்துல அந்த வழியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 72 வயசு முதியவர் உட்பட இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு 8 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அவேர்னஸ் கேம்ப் நடக்குது. இந்த மாதிரி குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கறத ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு ஒரு என்ஜிஓ மாதிரி. அப்ப அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய நேரத்துல சடனா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க யாராவது இங்க இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கூட்டத்துல இருந்து ஒரே நேரத்துல 7 பெண்களுக்கு மேல 7 சிறுமிகளுக்கு மேல எஞ்சி நிக்கிறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, என்ன நடக்குது இந்த கிராமத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய வீட்டுல என்ன இந்த இடத்துல ஸ்கூல் போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, நான் வேலைக்கு போறேன், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்கூல் வேன் வந்துடும், அதுல ஏறி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுல விட்டுட்டு போறோம்ல, அவரு அந்த சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறார்.